ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஒரு வாரமாக எந்த விழாவும் போட முடியல. ஏன்னா இங்கே ஊட்டியில் சரியான மழை, எங்கேயும் வெளியே போக முடியலையா, அதனால் எந்த விழாவும் பண்ணல. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, லைட்டாக ட்ரிஸ்ல் ஆகிட்டே இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோன்னா கோடநாடு வியூ பாயிண்ட். அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. அந்த டினா விலாகில் இருந்த அண்ணாவும் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. சரி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீதி போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். அங்கேருந்து கிளம்பிட்டோம், போயிட்டே இருக்கோம். இங்கேருந்து கோடநாடு வியூ பாயிண்ட் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. சரி, நம்ம ட்ரிப் மீட்டரை 0 பண்ணிடலாம். அப்போ மொத்தமாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். இந்த க்ளவுஸ் போட்டு இந்த பட்டனே அமுக்க முடியல. ட்ரிப் 2 வந்துட்டு 0 பண்ணிடலாம். ஜீரோ பண்ணிட்டேன். மீதி போகிற வழியில் டைம் ஸ்லாப் போகும். சரியான மழை, ஓட்டவே முடியல. அதனால் கேமரா ஆன் பண்ணாமே விட்டுட்டேன். இந்த வியூ வேறு லெவல் வச்சு, மிஸ்ட்டு வேறு லெவலில் சுற்றிருக்கு. இப்போ வந்து மிஸ்டி ரைடு. டைம் ஸ்லாப் போடுறேன். இங்கே தான் போகிறோம், கோடநாடு வியூ பாயிண்ட். 30 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. இது சிம்ஸ் பார்க். இது வந்து பாஸ்டியூட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. நாய் வெறி, அந்த நாய் பண்ண ராவி அந்த என்னமோ வருமே டிசீஸ், அதுக்கெல்லாம் இவர் தான் மருந்து கண்டுபிடிச்சாரு. பேர் என்னமோ வரும். சரி, மீதி டைம் ஸ்லாப் போடுறேன். இதுதான் பைசன். இங்கே ரோட்லேயே நிற்கிது. இது வந்து கேத்ரின் ஃபால்ஸ். இங்கேருந்து 16 கிலோமீட்டர்ஸாக. இன்னும் என் கூட வந்தவங்க யாருமே காணோம். இது வரைக்கும் இதுதான் கம்பெனி எனக்கு. திரும்பி ஓடி வராமல் இருந்தால் சரி. அவ்வளோ வருஷம் இருக்குது பாருங்கள். அது கால் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பிளாக்கு, கால் மட்டும் ஒயிட் கலர் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஆஹா, எவ்வளோ அழகாக ஜம்முன்னு ரோடு கிராஸ் பண்ணிட்டு பாருங்க. நாங்கள் இந்த கேத்ரின் ஃபால்ஸ் வழியாக அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அப்படி போய் அரவேணுன்றது மேலே அப்படியே கோத்தகிரி ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, 2 வழி போகுது, எந்த வழியும் தெரியலையே. அங்கே வந்தால் தான் தெரியும். வெயிட் பண்ணுவோம். செம்மையாக வெயில் அடிக்குது இப்போன்னு பார்த்து. எந்த வழினா? இங்கே வரவே இல்லையே.
வந்தாங்களா? இங்கே வர கிராஸ் பண்ணலாண்ணா என்ன? இங்கே பாருங்க, இந்த ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சதுக்கு காட்டுக்கு தண்ணி ஜோருன்னு ஊட்டுது. சூப்பராக இருக்குது. இது என்னமோ மேட்டுப்பாளையத்தை ஊட்டி டு மேட்டுப்பாளையம் இறங்குற மாதிரி இருக்குது அரவேணுக்கு. இங்கே பாருங்க, ஏர்பின் பெண்டெல்லாம் வருது. நல்லா தான் இருக்குது. இன்னும் அங்கேருந்து சரியான மழை. வீட்லேயே அனுப்புனதே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, தம்பி மலையில் போகிறதெல்லாம் சரி, வீட்டுக்கு வந்து தலை வலிக்குது அப்படின்னலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு. சரிம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபால்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நான் இதான் கேட்ரின் ஃபால்ஸா? இது இல்லையா? ஓகே. கோத்தகிரி வந்துட்டோம். கோடநாடு வியூ பாயிண்ட்க்கு இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸு. திரும்பியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ரோட் மாதிரியே தான் அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் அடித்தா வியூவெல்லாம் நல்லா தெரியும். இது தேங்க்யூ. அப்புறம் கோடநாடு வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். அந்த கோடநாடு எஸ்டேட் இப்போ தான் வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ்ன்ற மாதிரி. இங்கே தான் எங்கேயோ அந்த நம்ம முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவோட பங்களா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்குறேன், கண்ணிலே படமாட்டேன்ட்டு. ரோடு சூப்பராக வச்சுருக்காங்க. சைடில் பாருங்கள், அந்த இதை வச்சு செடியெல்லாம் வச்சு ஃபென்ஸ் மாதிரி வச்சு ரோடு சூப்பராக இருக்குது. ரோடு இருக்குது, ஒரே ஒரு அழுத்தமா டம்முன்னு போகுது. இதுதான் டோடாஸ் டெம்பிளாம். அந்த காலத்தில் கட்டினது. என்னைக்கு 1964. நல்லா தான் இருக்குது. செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. உள்ளோட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபென்ஸ் அடிச்சிட்டாங்க. இது கோடநாடு போய் அப்டேட் பண்ணுறேன். அந்த வியூ பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு ஒன்று வரும். அது வேறு லெவலில் இருக்கும். க்ளோஸ் டெம்பரவரி ஃபார் கொரோனா அவேர்னஸ்ஸா? அச்சோ, போக முடியாதா? இல்லை, நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. சரி, இது ஸ்டெப்பஸ் தாண்டிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வியூ வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம்டா இல்லை, நாங்கள் இந்த மாதிரி 60 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசி, சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரே நிமிஷம் இல்லைங்க, வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து பிளேன்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது.
ஏதோ அங்கே ஒரு ராக் தெரியுது பாருங்க, அதில் தான் ஒரு தடவை வந்து ஹெலிகாப்டர் வந்து என்னமோ இடிச்சிருச்சான் அப்படின்னு சொன்னாங்க. தெரியல, இன்னும் கொஞ்சம் வெயிலாக இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். வெயில் இல்லைன்றனால அவ்வளோ தெரியறதே இல்லை. ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம், பிளானே பண்ணாமல் சும்மா போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. இப்போ செம்ம வெயில், நல்லா தெரிஞ்சு வியூவெல்லாம். கொஞ்சம் லைட்டாக மிஸ்டாக இருக்குன்றதுனால அவ்வளோ தெரியறதில்ல. கோப்ரோவில் அவ்வளோ டீட்டெயில்ஸாக ஜூம் இது காமிக்க முடியல வியூவெல்லாம். ஸோ அதனால் ஒரு எஸ்எல்ஆர் என்னோடது எடுத்துருந்தேன், அதில் தான் மீதி இது கவர் பண்ண போகிறேன். இதோ இந்த மலையில் தான் ஒரு தடவை ஒரு ஹெலிகாப்டர் வந்து இடிச்சிச்சான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா கோப்ரோவில் அவ்வளோ இதாக தெரியறதில்ல டீட்டெயில்ஸு. ஸோ அதனால் எஸ்எல்ஆருக்கு மாட்டிட்டேன். வேறு என்ன இருக்குது, கீழே அங்கே பிளெயின்ஸ் தெரியுது, காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு. இடம் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நான் இன்றைக்கி மலையில் நினச்சிட்டே வ்ளாக் பண்ணணுன்னு நினச்சேன். கோத்தகிரியில் அவ்வளோ மழை இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. மீதி கொஞ்சம் கீழே போயிட்டு அந்த ரிவர் ஒன்று ஓடும், எங்கேயோ ஓடும், அதை காமிக்கிறேன். அங்கே ஒரு பெருசாக ஒரு ரிவர் ஓடுது, சூப்பராக இருக்குது. இதுதான் ஒருவேளை கேட்ரின் ஃபால்ஸோ? அது கிடையாது, கேட்ரின் ஃபால்ஸ் வேறு எங்கேயும் தூரமாக இருக்குது. சரி, அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். 4-5 பேர் வேறு வந்துட்டானு. சரி, அதனால் டேக் கேர். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே தினா விலாகுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.